கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இல்ல மகளே, இந்த இல்ல மகனே, இந்த பலவீனத்தின் நிமித்தமா உன் ஓட்டம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல, நான் உன்னை கொண்டு ராஜ்யங்களை அசைப்பேன், உன்னை கொண்டு மனிதர்களை சந்திப்பேன். உன்னுடைய சாட்சி அநேகரை உயிரோடு எழுப்ப போகிறதே. நன்றியப்பா, நன்றி. உம்மால் கூடும் எல்லாம் கூடும். நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, உம்மால் கூடும் எல்லாம் கூடும். நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. மனதுருகி காரம் நீட்டி உங்க கரத்தை நீட்டுங்கப்பா. எங்க பிள்ளைங்க மேல உங்க கரத்தை நீட்டுங்க ஆண்டவரே. சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினி. ஐயா, அப்பா, எங்க பிள்ளைங்க சுகமாகிறது யாருமே விரும்பலப்பா. அத்தனை வருஷமா பெதஸ்தா குளத்துல கடுத்து கிடந்தாலும் அவன் சுகமாகட்டும்னு யாருமே விரும்பலையாப்பா. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நிறைய பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் அப்படிதான்ப்பா. அவங்க சுகமாகணும்னு யாருமே சித்தம் வைக்கல. ஒரு விஷயம் கூட எல்லாரும் சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமா. எனக்கு விருப்பம் இருக்கு, எனக்கு விருப்பம் இருக்கு, எனக்கு விருப்பம் இருக்கு. உங்க விருப்பம் வரட்டும் ஆண்டவரே, எனக்கு உங்க விருப்பம் வரட்டும் ஆண்டவரே. சுகமாக்கினி ஐயா என்று சொல்லி சுகமா. பலவீனமா இருக்கிறவங்க இந்த வார்த்தையை கையை உயர்த்தி சொல்லுங்க. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. என் நோய், அந்த மருத்துவமனையில் இருக்கிறவங்கள நினைங்க ஆண்டவர். அந்த பல நாட்களாக பலவீனமா இருக்கிறவங்கள நினைங்கப்பா. சுகர் வியாதி நார்மல் வரட்டும், அந்த பிரஷர் வியாதி நார்மலுக்கு வரட்டும். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும்
இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் என்று சொன்னீரே ராஜா. உன்னை முதிர் வயது வரைக்கும் நான் நடத்துவேன். ஆயுசை கேட்டால் தீர்க்க ஆயுசை தருகிற கர்த்தர். ஆயுசை கேட்டால் தீர்க்க ஆயுசை தருகிற கர்த்தர். இப்ப தகப்பனார் மேல, இப்ப தாயார் மேல தீர்க்க ஆயுசு, இந்த மகன் மேல தீர்க்க ஆயுசு. ஹalleluya. உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை இப்போ உம்முடைய வல்லமை உம்முடைய மகிமை கடந்து போய் சுகமாக்கட்டும். நன்றி அப்பா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. என் விண்ணப்பத்தை, என் கண்ணீரை காண்பவர், சுகம் தருபவரே, நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே சுகம். ஹalleluya. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே சுகம். எகிப்திற்கு வர பண்ணின எந்த வியாதியையும் நான் உனக்கு வர பண்ணேன். உன் வம்சத்திலே மலடி இல்லை, நொறுங்குண்டது இல்லை, சிதைவு இல்லை, பலவீனப்பட்டவர் ஒருவரும் இல்லை. நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனையை இதுவரையில் உங்க மகிமை நடத்ததற்காக நன்றி. நன்றி ஆண்டவரே. உங்களுக்கு சித்தமா இருக்குமானால் மாதம் மாதம் இதே போல ஒரு ஹீலிங் சர்வீஸ் அப்படியே நாங்க உங்களை ஆராதிச்சுட்டே இருக்கணும். உங்க பிரசன்னம் அப்படியே சுகமாக்கிட்டு போயிட்டே இருக்கணும். உங்க பிரசன்னம் ஒவ்வொருத்தரையும் அப்படியே தொட்டு அப்படியே சுகமாக்கிட்டே போகணும். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக ராஜா. நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றி அப்பா. இந்த ஆராதனை அப்படியே அப்படியே நடத்தும் போது ஆண்டவர் மட்டும் என்னுடைய இருதயத்துல அப்படியே வார்த்தைகள் அப்படியே தந்துட்டே அப்படியே ஆராதனை அப்படி நிறுத்தக்கூட முடியல. அந்த பிரச்சனை நிறைய பேரை தொட்டுட்டு இருக்கிறத நான் ஃபீல் பண்றேன். எஸ், ஆமா, ஆன்லைன்ல இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை தொடுது அந்த பிரச்சனை. ஹல்லேலூயா. அப்படியே முடியலன்னா கூட உட்கார்ந்துங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே அப்படியே கண்களை மூடி அப்படியே அந்த பிரசனத்தை உணர்ந்து ஏதோ ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்குள்ள உண்டு பண்ணுது. நிறைய பேருக்குள்ள பிசாசு வச்சிருக்க அந்த கட்டுகளை எல்லாம் அவருடைய பிரசனம் உடைக்குது. அவருடைய பிரசனம் அப்படியே அந்த கட்டுகளை உடைச்சு அந்த திருமண தடைகள் எல்லாம் மாறுது. எது கை வச்சாலும் அப்படியே நஷ்டமாக போற நிறைய பேருக்கு அவருடைய பிரசனம் அப்படியே தொட்டு அவளை சுகப்படுத்தி, இனி இல்ல நீ கையிட்டு செய்யும் எல்லாவற்றிலையும் கர்த்தர் ஒரு மாற்றத்தை கர்த்தர் தர போற. அந்த பிரசனத்தை அப்படியே வாஞ்சிங்க, அந்த பிரசனத்தை அப்படியே விரும்புங்க. அந்த மகிமைக்குள்ள அப்படி வேற எந்த கான்சென்ட்ரேஷனும் வேணாம். அப்படியே கண்களை மூடி அப்படியே தேவ சமூகத்துல போ இயேசுவே அப்படின்னு சொல்லி சத்தமா ஜெபம் பண்றவங்க ஜெபம் பண்ணுங்க. இயேசுப்பட்ட பேசுறவங்க அப்படியே பேசுங்க. மன்னிப்பு கேட்கறவங்க அப்படியே மன்னிப்பு கேளுங்க. என்ன தொடுங்க ஆண்டவரேன்னு சொல்றவங்க தொடுங்க. அவருடைய பிரசனத்துக்குள்ள உட்கார்றதே ஒரு பெரிய ஆசீர்வாதம் தானே. உங்க வாய் அமைதியா இருக்க வேண்டாம், அந்த ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருக்கட்டும். நன்றி நன்றி. இல்ல இல்ல பிரதர், நல்ல சத்தமா சொல்லிட்டே இருக்க பிரதர். அந்த கட்டுகள் அப்படி அப்பதான் உடையும். உங்களை கர்த்தர் தீர்மானிச்சிடணும். இல்ல கர்த்தர் உங்களை ராஜாக்களோட அமர பண்ணுகிற காலம் வரப்போகுது.
அவருடைய பிரசன்னம் மட்டும் உங்களை தொட்டுச்சுன்னா அவ்வளவுதான், நீங்க கண்டிப்பா ராஜாக்களோட தான் உட்காருவீங்க. அப்படியே ஜெபம் பண்ணிட்டேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி 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 நன்றி. எல்லாவற்றுக்கும் எல்லாமான கர்த்தர் அவர் என்ன நடத்துவார். அவருடைய பிரச்சனை என்ன நடத்தும். நீங்க எனக்கு வேணும், உங்க பிரச்சனை எனக்கு மூடணும். அப்படியே என்ன அறியாமலே நான் அழுது அப்படியே ஆராதிக்கணும். என்ன அறியாமலே உங்க சந்தோஷத்துல நிறைஞ்சு அப்படியே சிரிச்சு நான் உங்களை ஆராதிக்கணும். அந்த தொடர்பு திரும்ப எனக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. நெடு நாட்களாக விட்டு போன அந்த தொடர்பை இப்போ இந்த கொயர்ல இருக்கிற பிள்ளைகளை கூட சிலருக்கு கர்த்தர் தர்றாரு. எஸ் எஸ் எஸ். கண்களை மூடி அப்படியே ஏசப்பட்ட ஆண்டவரே, எனக்கு அந்த ஐக்கியம் திரும்ப எனக்கு வேணும். திரும்பவும் கர்த்தர் உங்களை ஆராதிக்க வைக்க போறாரு. திரும்பவும் கர்த்தர் உங்களோட உறவாடுறதுக்கு கர்த்தர் விரும்புறாரு. நன்றி 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 நன்றி. தகப்பனாக இதுவரை தோளின் மீதே சுமந்து கொண்டி, தகப்பனாக இதுவரை தோளின் மீதே சுமந்து கொண்டி, தந்தையே உம்தயவா தாண்டினே வனாந்திரத்தை. ஆமா ஆண்டவருடைய பிள்ளை, உங்களுக்கு நிறைய பேருக்கு இதுவரைக்கும் அவர் அப்பாவா தான் இருந்தார். அவர் சொல்றாரு, உலக அப்பாவை போல அல்ல. அவர் உன்னை சுமக்கிறதுக்கு கொஞ்ச நாள் தான் உன்னை சுமக்க முடியும். ஆனால் நான் உன்னை இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற ஆண்டு என்ன உங்க ஒவ்வொருத்தரையும் ஆண்டவருடைய தோளின் மேல வச்சு சுமக்கிறத நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. கர்த்தர் உங்களை தோளில சுமப்பாரு. நம்புறவங்க கைய மேல உயர்த்தி, தகப்பனாக இதுவரை தோளின் மீதே சுமந்து செந்தி, தகப்பனாக இதுவரை தோளின் மீதே சுமந்து வந்தி, தந்தையே உம்தயவா தாண்டினே வனாந்திரத்தில், தந்தையே உம்தயவா தாண்டினே வனாந்திரத்தில். இப்ப எல்லாரும் கையெழுத்து ஸ்தோத்திரமே 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 மரவா செலுத்துகிறே, ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மரவா செலுத்துகிறே. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை பாடும். சொல்லுங்க உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை ஆரண்ட வேளை அன்னையை போல் இறுக்கமாக அணைத்து கொண்டு நான் உணர்றேன். சிலரை கர்த்தர் அப்படிதான் இறுக்கமா அணைத்து கொண்டு இருளெல்லாம் விலக்கினீரே,
அழுகையை இருளெல்லாம் உண்மைன்னு சொல்றவங்க சத்தத்தை உயர்த்த இப்ப 2 கரத்தையும் கூப்பி சொல்லுவோம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துவி. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். எஸ், உங்க சத்தம் உயிர் பிழை. எஸ், ஆமென். உயிருள்ளவரை உயிர் உதவி பெற்று கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க தனிமையில ஒரு நண்பனை போல இந்த வருஷத்தினுடைய கடைசி வரையிலையும் இங்க இருக்கிற நிறைய பேருக்கு 40 வயது, 45 வயது, 30 வயது, பல வயது. இதுவரையிலும் நம்ம கூட சிலர் 1 வருஷம் 2 வருஷம் நம்ம கூட நடந்தாங்க. ஆனா அவர் மட்டும் இதுவரைக்கும் என்னைக்கு உங்களோடையும் என்னோடையும் கையை பிடிச்சு அந்த பிரயாணத்தை ஆரம்பிச்சாரோ, இந்த பிரயாண தூரத்தில் எத்தனையோ பேர் நம்முடைய சில கேரக்டரை பார்த்து சிலர் அப்படியே விலகிட்டாங்க. உங்களோட யார் பிரதர் வர முடியும்? உங்களோட யார் சிஸ்டர் வர முடியும்? நம்ம கூட டிராவல் பண்ண நிறைய பேர் நம்மளை விட்டு போனாலும், நம்முடைய கேரக்டர் ரொம்ப வித்தியாசமா மாறுபட்டாலும், ஆண்டவர் நம்மோட நெடுதூரம் நடந்து வந்தார். நம்மோட நெடுதூரம் ஆண்டவர் நடந்து வந்துட்டு இருக்கிறார். 2024 லாஸ்ட் வரைக்கும் என் கூட யாருமே நடந்து வரலனால இயேசு என் கூட நடந்து வந்தார். அம்மா, அவங்க கூட இயேசு நடந்து வந்தாருமா. ஐயா, இயேசு அவங்க கூட நடந்து வந்தார். இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறதுக்கு காரணம், எத்தனையோ விஷயம் மரண தருவாயில போனதுக்கு அப்புறம் கூட கர்த்தர் சுகத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து இன்றைக்கு வரைக்கும் அவங்க கூட அவர் நடந்து வந்திருக்கிறார். ஓ ஹalleluya. கடைசியா கையை மேல உயர்த்தி தனிமையிலே நண்பனை போ நெடுதூரமும் உடன் நடந்து மறக்கவே முடியாதுப்பா. இந்த இடத்தை முடிச்சுட்டு கிளம்பின உடனே சரி நான் கிளம்பிட்டுமான்னு எல்லாருமே கேட்டாங்கப்பா. என் கூட வீடு வரைக்கும் நடக்கிறதுக்கு யாருமே இல்லாண்டோரே, அந்த தனிமையில் அந்த பெட்ரூமுக்குள்ள நான் போற வரைக்கும் என் கூட வர்றதுக்கு யாருமே இல்லப்பா. ஆனா நீங்க மட்டும் என் கூட விட்டு என்னை விலகவும் இல்லை, என்னை கைவிடவும் இல்லை. என் கூட நீங்க ரொம்ப தூரம் நடந்து வந்தீங்கப்பா. என் கூட நீங்க ரொம்ப தூரம் நடந்து வந்தீங்கப்பா. கைகளை உயர்த்தி தனிமையிலே நண்பனை போ நெடுதூரம் நடந்து வந்து தனிமையிலே நண்பனை போ நெடுதூரம் உடன் நடந்து அநாதையாய் அலைந்ததில்லை. அன்பனி அருகினிலே அநாதையாய் இந்ததில்லை. அன்பனி அருகினி. 2 கையும் கூப்பி சொல்லுவோம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிற. உண்மையா வாலிப தங்கச்சி, உன் கூட ஆண்டவர் சொல்றார், நான் உன் கூட ரொம்ப தூரம் நடந்து வருவேன். வாலிப தம்பி, உன் கூட நான் ரொம்ப தூரம் நடந்து வருவேன்.
நீ தனிமையில வண்டியில டிராவல் பண்ணிட்டே இருக்கிற, உன் கூட யாருமே இல்லை. ஆனா நீ அந்த பைக் ஓட்டும் போது உன் கூட ஒருத்தர் பேசிட்டே இருக்கிறார். நீ அந்த கார் ஓட்டும் போது உன் கூட ஒருத்தர் பேசிட்டே இருக்கிறார். நீ தனிமையில் அந்த இடத்துல இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் உன் கூட பேசிட்டே இருக்காரு. அவர் மட்டும் உன்னை தட்டி கொடுத்து பலப்படுத்தி, இல்ல இல்ல உன்னை நான் நடத்துவேன், உன்னை நான் அலங்கரிப்பேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை விட்டு நான் விலக மாட்டேன், உன்னை கைவிடல, நீ எவ்வளவு தூரம் போனாலும் உன் கூட நான் நடந்து வருவேன், உன் கூட நடந்து வருவேன். நீ சமுத்திரத்தினுடைய ஆழத்துக்கு போனாலும் அங்கேயும் உன் கூட நான் வருவேன். உன் கூட இன்னைக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸும் வராட்டாலும், நான் கடந்து போற இந்த சூழ்நிலையில் யாருமே வராட்டாலும், கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, உன் கூட எவ்வளவு தூரம் வேணும்னாலும் நான் நடந்து வருவேன். தந்தையே உம் தயவால் தாண்டினே வனாந்திர. அவருடைய பிரசன்னம் அப்படியே என்ன அடைச்சிட்டே போறதை நான் உணர்றேன். அவருடைய பிரசன்னம் அப்படியே என்னை இழுத்துட்டே போகுது. ரதல ரதல. உண்மையான ஹீலிங், உண்மையான ஹீலிங் இப்பதான் நடந்துட்டே இருக்குது. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. என் தகப்பனாக இதுவரையில் தோளின் மீதே சுமந்து தகப்பனாக இதுவரையில் தோளின் மீதே சுமந்து கொண்டு தந்தையே உம் தயவா தாண்டினே. என் தந்தையே உம் தயவா தாண்டினேன் வனாந்திர. இப்ப எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, சத்தமாய் மனமா செலுத்துகிறே. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மனமா செலுத்துகிறே. உயிர் பிழைத்தே, உயிர் பிழைத்தே, உதவி பெற்றே, உயிருள்ளவனே. உயிர் பிழைத்தே, உதவி பெற்றே, உயிருள். கைகளை உயர்த்தி உதவி பெற்றே, உயிர் பிழைத்தே. கரங்களை தட்டி அவருக்கு ஒரு நன்றி. மகா பெரிய தேவனாகிய கர்த்தருக்கு கரங்களை தட்டி நன்றி, சத்தமாய் மனதார நன்றி. வாய்களை திறந்து இத்தனை மாதம் நடத்தினதற்காக நன்றி என்று சொல்லுங்க. என்ன இனி நடத்த போகிறதற்காக நன்றி என்று சொல்லுங்க. வருகிற ஆண்டு எனக்கு சாட்சியாய் மாற போகிறதற்காக நன்றின்னு கரங்களை தட்டுங்க. வருகிற வருஷம் என் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிற வருஷம். நீ துன்பத்தை கண்ட அத்தனை நாட்களுக்கும் சரியாய் உன்னை நான் மகிழ்ச்சி ஆக்குவேன், மகிழ்ச்சி ஆக்குவேன். நித்திய மகிழ்ச்சி என் தலையின் மேல் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் என்னை விட்டு ஓடி போகும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுங்கள்.